என்ன இது? இன்னைக்கு நமக்கு போனியே ஆக மாட்டேங்குது. எவ்வளோ? 2000. ரொம்ப காஸ்ட்லி. ஆமா, நீ 1000. 500க்கு வரியா? இது என்ன கத்திரிக்காய் வியாபாரமா? மூடிட்டு போடா. போட்டனா? ஃபைன், தேங்க் யூ வெரி மச். போடா. ஏய், என்னடா பாத்துட்டே போற? வாடா இங்க. ஏய், என்னடா மீட்டர் இல்லையா? மீட்டர்லாம் இருக்கு, காசு தான் இல்ல. வரியா? அப்பா பவித்ரா மகளே, மன்னிச்சிருங்கப்பா. பவித்ரா என்னாச்சும்மா? அப்பா என்ன மன்னிச்சிருங்கப்பா. உங்க பேச்ச கேட்காததுக்கு நான் பெரிய தண்டனை அனுபவிச்சிட்டு இருக்கேன். தப்பு பண்ணிட்டேன்ப்பா. அந்த படுபாவி என்னை ஏமாத்திட்டான்ப்பா. ஹைதராபாத் ஹைதராபாத் ஹைதராபாத், வாங்க வாங்க. ஹைதராபாத், திருச்சி 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 திருச்சி, கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் கோயம்புத்தூர். எங்க சார் போனோம்? சார் சார் சொல்லுங்க சார், எங்க சார் போனோம்? இல்ல ரூம் இல்ல சார். ரூம் நல்லா இல்ல சார். வேண்டாம்னு சொல்றல சார். ரேட் ரொம்ப கம்மி சார். உங்களுக்கு எந்த பிரச்சனை இருக்கா சார்? சேஃப்டியா இருக்கும். வேண்டாம் சொன்னா விடுங்க. வேணாமா? அட என்ன சார் நீங்க ஏன் சார் டென்ஷன் ஆறீங்க? சேஃப்டியா இருக்கும் சொல்றேன்ல, வாங்க சார். ரூம் எல்லாம் சூப்பரா இருக்கும் சார். ரேட் கம்மி தான் சார். வாங்க சார், வாங்க சார். விடு. எங்க போறது, என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. ரோடா தெரிஞ்ச என்னால பசி தாங்க முடியல. அப்போ ஒரு ஆட்டோ டிரைவர் கிட்ட, அண்ணா எனக்கு ரொம்ப பசிக்குது, 2 நாளா எதுவுமே சாப்பிடல, சாப்பிடுறதுக்கு ஏதாவது வாங்கி தாங்கண்ணா ப்ளீஸ்ண்ணா. சாப்பாடு வாங்கி தரேன், ஆனா எனக்கு என்ன தருவ? உள்ள போ போ. அப்பா, அன்னைக்கு அந்த ஆட்டோ டிரைவர் தான் என்னை இந்த வேலைக்கு கொண்டு வந்து சேர்த்தான்ப்பா. நான் தப்பு பண்ணிட்டேன்ப்பா, என்ன மன்னிச்சிருங்கப்பா. நடந்ததெல்லாம் நடந்துருச்சுமா, எல்லாத்தையும் மறந்துருமா. அந்த கடவுளுக்கு நாம நன்றி சொல்லணுமா? என் மகளை எனக்கு திருப்பி கொடுத்துட்டானே, அது போதும்.
வாம்மா, ஊருக்கு போயிடலாம். உங்க அம்மா உனக்காகவே காத்துக்கிட்டு இருக்கா. நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சரி, கௌரவத்தோட வாழ்ந்துடலாம். இந்த மாதிரி கேவலமான தொழில் நமக்கு வேண்டாம்மா, வேண்டாம்மா, வேண்டாம். இத பாருமா, ஊருக்கு போனதும் உங்க அம்மா கிட்ட மட்டும் இங்க என்ன நடந்ததோ அதை மட்டும் சொல்லிடாதம்மா. அவ தாங்க மாட்டான். அவ உயிரைய விட்டுருவாம்மா, உயிரைய விட்டுருவா. வாம்மா, போலாம். ஷீனா, நான் போயிட்டு வரேன். எனக்கு அப்பப்ப கால் பண்ணு. நாங்க போயிட்டு வரோம் தாயி. ஷீலா, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நீ இந்த வேலையை பார்த்துட்டு இருப்ப? அண்ணனோ தம்பியோ அப்பாவோ சித்தப்பாவோ கண்டிப்பா வருவாங்க. இந்த மோசமான இடத்தை விட்டு நீ சீக்கிரமா வெளியில வந்துரு. நான் கிளம்புறேன். ஆமா, இந்த பில்டப்லாம் தேவையா? பாக்குறதுக்கு ஏதோ காட்டுக்கு வேட்டைக்கு போற மாதிரி இருக்கு. ஆந்திராக்காரங்களுக்கு எப்பவும் సినిమావలియం బిల్డప్, రియల్ లైఫ్లియం బిల్డప్. బిల్డప్ కాదు, ఆంధ్రాలో చాలా మర్డర్ చేశాను, చాలా ఫ్యామిలీ మందిను లేపేశాను. నన్ను లేపేదానికి చాలా మంది వెయిట్ చేస్తున్నారు. అందుకే ఇదంతా. எங்க அண்ணன் மேல என்கவுண்டர் ஆர்டர் கூட இருக்கு. அதனாலதான் இப்போ அண்டர் கிரவுண்ட்ல இருக்காரு. ஆந்திரா போலீஸ்காரங்க மோப்பம் புடிச்சுக்கிட்டு వాళ్ళ வீசி தேடிக்கிட்டு இருக்காங்கண்ணா. ఎవరు ఏం పీకుంటారో నేను చూస్తా. சரி சரி, அந்த கதையெல்லாம் இப்ப விடுங்க. அது சரி, இவ்வளவு பில்டப்பா இருக்கிற உனக்கு இந்த பொண்ணு விஷயம்லாம் தேவையா? ఎంత కింగ్ అయినా అమ్మాయిలంటే బుంగైపోతాడు. డబ్బుంది, అలాగే అమ్మాయిల్ని పెట్టుకొని ఎదురు వాళ్ళని లేపేయవచ్చు. ஆமா, நீ ஏன் தமிழ்நாட்டு பொண்ணுங்களே வேணுங்கிற? ஆந்திரா, கர்நாடகா, கேரளா அங்கெல்லாம் நிறைய பொண்ணுங்க இருப்பாங்க. ఇక్కడి నుంచి వెళ్ళిన ఎంతో మంది ఎక్కడెక్కడో వెళ్ళిపోయారు. ఈ మట్టి అలాంటిది. ஒரு பொண்ணுக்கு 10 லட்சம் ரூபாய். 10 లక్షలు అడ్వాన్స్ ఉంది. బుధవారంకెల్లా అమ్మాయిలు హైదరాబాద్ కి డెలివరీ అయిపోవాలి. ఆన్ డెలివరీ టైం కి ఫుల్ క్యాష్ సెటిల్ చేస్తా. இன்னைக்கு சண்டே லீவ். புதன்கிழமைக்குள்ள ஸ்பீட் போஸ்ட்ல மாலுங்க வந்து இறங்குறது கன்ஃபார்ம். எங்க தொழில்ல நாங்க மோசமும் பண்ண மாட்டோம், துரோகமும் பண்ண மாட்டோம். மேடம், மேடம், பாப்பா கொஞ்சம் பாத்துக்கிறீங்களா? பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன். இந்த உலகத்தை பத்தி இந்த குழந்தைக்கு எதுவுமே தெரியாது. அதான் இந்த குழந்தை முகத்துல இவ்ளோ சிரிப்பு இருக்கு. ஆனா இந்த சிரிப்பு ஏன் முகத்துல இல்ல? ஏன் இல்ல? எல்லாரும் சிரிக்கிறாங்க. அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி, புருஷன், பொண்டாட்டி எல்லாரும் சிரிக்கிறாங்க. ஆனா இந்த உலகம் ஏன் எனக்கு புரியல? நான் யாரு? நான் ஏன் இவங்கள மாதிரி இல்ல? வாட செல்லம், பாப்பாவை கொடுங்க.
ரொம்ப தேங்க்ஸுங்க. ஷீலா, எல்லா இடத்துலயும் உங்களை தேடிட்டேன். உங்களை தேடி தேடி செருப்பு தேஞ்சதுதான் மிச்சம். என்ன விஷயம்? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். இந்தியா பாகிஸ்தான் போற பத்தியா இல்ல இந்தியா சைனா ரிலேஷன்ஷிப் பத்தியா? ஐயோ, சும்மா விளையாடுன. என்ன விஷயம்னு சொல்லு. அது நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன். எத்தனையோ பேர் ஐஸ்வர்யான்னு பேர் வச்சிருப்பாங்க. ஆனா உங்ககிட்ட ஐஸ்வர்யமே இருக்காது. சில பேர் சரஸ்வதின்னு பேர் வச்சிருப்பாங்க. ஆனா உங்ககிட்ட சரஸ்வதி குடியிருக்க மாட்டா. என்னோட பேர் ஷீலா. ஒவ்வொரு ராத்திரியும் தினமும் ஒருத்தங்க கூட படுக்கிறவனா என்ன போய் இப்படி? ஐயோ, நீங்க இப்போ உடம்பு சம்பந்தப்பட்ட விஷயத்த பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஆனா நான் மனசு சம்பந்தப்பட்ட விஷயத்த உங்களுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஒரு பிச்சைக்காரன் இருக்கான்னா அவனுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கும். ஒரு கோடீஸ்வரன் இருந்தானா கண்டிப்பா அவனுக்கு பின்னாடியும் ஒரு கதை இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் முடிஞ்சு போன உங்க பாஸ்ட் முக்கியம் இல்ல, நான் ஃபியூச்சரை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன். இனிமே நீங்க உங்க பாஸ்ட் லைஃபை ஒரு நாள் கூட திரும்பி பார்க்க கூடாது. நான் உங்களை அந்த அளவுக்கு நல்லா பார்த்துப்பேன். நான் என்ன உங்ககிட்ட பணத்தையா கொண்டு வாங்கன்னு கேட்கிறேன், உங்க பாசத்தை மட்டும் கொடுங்கன்னு கேட்டுட்டு இருக்கேன். எல்லாரும் கற்பூரம் ஏத்தி சத்தியம் பண்ணி என்னென்னமோ சொல்லுவாங்க. ஆனா அதெல்லாம் கண்டிப்பா காப்பாத்துவாங்களான்னு தெரியாது. கண்டிப்பா நான் உங்க வாழ்க்கைக்கு ஒரு வெளிச்சமா இருப்பேன். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு நிழலாவும் இருப்பேன், ஒரு மரம் மாதிரி. இப்போ என்னாச்சு? என் வாழ்க்கையில பணம் கொடுத்து கூப்பிட்டவங்க தான் அதிகம். அப்படி இருக்கும்போது நீங்க மனசை கொடுத்து கூப்பிடுறீங்க. கண்டிப்பா நான் வரேன். ஹாய் ஹாய், என்ன டார்லிங்ஸ், கலெக்ஷன் சூப்பரா? ஹே, குடு 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 குடு, கிளம்பு. என்ன ஆண்டி, இன்னும் இம்ப்ரூவ் ஆகணும். என்ன புல்புல், பேச மாட்டியா? சரி, போ, உன்னை அப்புறமா வந்து கவனிச்சுக்கிறேன். செல்லம். என்ன கம்மியா இருக்கு? நான் என்ன பண்றேன், யாரும் கிடைக்கல. ஒழுங்கா குளிச்சுட்டு சென்ட் அடிச்சுட்டு போ. இப்படி நாத்தம் அடிச்சா எவன் பக்கத்துல வருவான்? வாயில பான் பிராக்கு, உடம்புல சரக்கு நாத்தம் ஓட்டனா. போ. நில்லு செல்லம்.
பணம் எங்க இருந்து வருது, எப்படி வருது எல்லாமே தெரியும். நீ ஒருத்தி கண்ணு மூடிக்கிட்டா உலகமே இருட்டாயிடும் நினைச்சியா? நடக்கட்டும் நடக்கட்டும், இது எத்தனை நாளுக்குன்னு நானும் பாக்குறேன். உன்னோட ஃப்ரெண்டு அவளாவே வந்தா அவளாவே போயிட்டா, அதாவது போஸ்ட் பெய்ட் மாதிரி. ஆனா நீ ப்ரீபெய்டு, காசை கையில கொடுத்துட்டு ரீசார்ஜ் பண்ணிட்டு போயிடணும். லைஃப் இப்போ நல்லா போயிட்டு இருக்குல்ல. காசு, பணம், துட்டு, மணி மணி எல்லாம் அதெல்லாம் நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. எனக்கெல்லாம் எந்த குறையும் இல்லை. பஸ்ல ஏறிட்டேன், ஆனா எப்படி இறங்கணும் தான் தெரியல. ஒரு ஐடியா உன் வாழ்க்கையே மாத்திடுச்சு இல்ல? உனக்கு ஒன்று சொல்லவா, காசு வாழ்க்கையை மட்டும் மாத்துறது இல்ல, மனுஷனையே டோட்டலா மாத்திடும். ரொம்ப கரெக்டா சொன்ன நீ. இது நல்ல சரக்கு, போதை தலைக்கு ஏறுது. ஒரே ஒரு நிமிஷம் இருமாச்சு, டேங்க ஃப்ரீ பண்ணிட்டு வந்துடுறேன். பார்த்து போடா, இங்க விழுந்துட போற. பொறுமையா போ, பத்திரம்டா. இந்நேரத்துக்கு யாருன்னு தெரியலையே. அத நம்ம ஆளு. ஹலோ, என்ன பண்ணிட்டு இருக்க? அது ரூம்ல உட்காந்து தண்ணி அடிச்சிட்டு. சாப்பிட்டியா? இன்னொரு 90 இருக்கு, அதை அடிச்சுட்டு அப்புறம் சாப்பிடுறேன். அதிகமா குடிக்காத, உடம்புக்கு நல்லது இல்ல. லிவர் தான் டேமேஜ் ஆகும். நீ எதுவும் டென்ஷன் ஆகாத, நான் எல்ஐசி பாலிசி எடுத்திருக்கேன். நான் இப்ப சாப்பிடணுமா வேண்டாமா? ஏன் இப்ப கோச்சுக்கிற? நான் சாப்பிடுறேன்னு சொல்லிட்டேன்ல, நீ போய் சாப்பிடு. என் செல்லம்ல சொன்னா கேட்க மாட்டியா? குடிக்காத. நீ ஒன்னும் கவலைப்படாத, நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நான் இதெல்லாம் டோட்டலா விட்டுருவேன். அதுக்கப்புறம் எந்த தப்பும் பண்ண மாட்டேன். அந்த நாளுக்காக தான் நான் காத்துட்டு இருக்கேன். அதுக்கு இன்னும் ரொம்ப நாள் இல்ல, இன்னும் 3 பெட்டிங் தான் பாக்கி இருக்கு. அதுல நான் ஜெயிச்சிட்டேன்னா நம்மளுடைய கல்யாணம் தான். சரி, நான் போய் கட்டிங் போட்டு சாப்பிட்டு தூங்குறேன். கையில கட்டி இருக்கிற வாட்ச் நம்மளோட தான் இருக்கலாம், ஆனா நேரம் நம்மளோடது கிடையாது. ஓகே ஓகே, நீ சொல்றது எனக்கு புரியுது. நீ போய் படுத்து தூங்கு, நாளைக்கு பாத்துக்கலாம். சரி. மட்டும் ஆயிட்டானா? ஆஹாஹாஹாஹா, இன்னைக்கு 3 மேட்ச் இருக்கு தல. எப்படியாவது விட்டதெல்லாம் பிடிச்சி இன்னைக்கு பெட்டி நிறைய பணத்தை கொண்டு போய் ஆகணும். ஏய், விட்டதை பிடிச்சாலே எனக்கு போதும். தல, என்ன ஓப்பன் ரேட்டு? போத் 90. ஸ்ரீலங்கா மேல 50,000. தல, நியூசிலாண்டுக்கு 10,000. சரி. இன்னும் ஒரு ரன் டார்கெட் தல. பவுலிங் டைட்டா இருக்கும். கிருஷ்ணா, போத் 90ல ஸ்ரீலங்காக்கு 70,000க்கு ஆடி இருக்க. ஸ்ரீலங்கா ஃபேவரட்டா இருக்கும்போது 66க்கு 80ல 80,000 ரூபாய்க்கு ஆடி இருக்க. அப்புறம் உல்டா கேம்ல ஸ்ரீலங்காக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு ஆடி இருக்க. நல்லா ஞாபகம் வச்சுக்க. ஸ்ரீலங்கா அடிச்சிருவாங்க தல.